என்னும் ஸ்ரத்தானந்தா ரஷீக் என்னும் ஒரு முஸ்லிம் தீவிரவாதியால் அன்று படுகொலை செய்யப்பட்டார். அந்த ரிஷிக் என்பவருக்கு பொது மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்று வைஸ்ராய்க்கு கடிதம் எழுதியவர் தான் இந்த காந்திஜி. நேர்மாறாக நம்முடைய பகத்சிங், சுகதேவ், ராஜ்குரு ஆகியோருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் நம்முடைய தேசத்திற்காக போராடத்த அல்லவா அவர்கள் இத்தகைய வீர செயல்களை புரிந்திருக்கிறார்கள் என்று பொதுமக்கள் எல்லாம் அரசாங்கத்திடம் கோரியிருந்த போது, காந்திஜியிடம் வேண்டுகோள் விடுத்திருந்த போது, சிறையில் இருக்கும் பொழுது எனக்கு பொது மன்னிப்பு வேண்டும் என்றோ, நான் இந்த தவறை செய்யவில்லை என்றோ அவர் ஒரு இடத்திலும் கூறவில்லை. நீதிமன்றங்களிலும் பகிரங்கமாக அவர் தெரிவித்திருந்தார், இந்த கொலையை செய்தது நான் தான், என்னுடைய கூட்டாளிகள் தான், இந்த காரணத்திற்காக இந்த கொலையை செய்தோம், நம்முடைய தேசத்திற்காக இதை செய்தோம், இதை செய்ததினால் நமக்கு ஒரு தோஷமும் வரப்போவதில்லை, மாறாக தூக்கி கயிற்றை முத்தமிட்டு நாங்கள் மரணத்தை தழுவ தயாராக இருக்கிறோம் என்று அங்கே உரக்க கூறியிருந்தார். காந்திஜியினுடைய ஒவ்வொரு விஷயங்களும் இப்படி அக்குவேறு ஆணிவேராக நாம் ஆராய்மையானால் தரம் கெட்ட ஒரு பாரதத்தினுடைய தலைவரை நாம் தேசத்தந்தை என்று கூறிக்கொண்டிருக்கும் வெட்கக்கேடான ஒரு அவல நிலையை நாம் உணர்வோம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை சொல்லுவோம், வீர சாவர்கரை சொல்லுவோம், சத்ரபதி சிவாஜியை சொல்லுவோம். இவர்களை எல்லாம் விட்டுவிட்டு மவுண்ட் பேட்டனுடைய மனைவிக்கு காதல் கடிதம் எழுதிய நேரு மாமாவெல்லாம் நம்முடைய ஆதர்ச புருஷர்களாகவும் நம்முடைய பெரும் தலைவர்களாகவும் நாம் போற்றி புகழ்ந்து இன்று வாழ்ந்து கொண்டிருப்போமே, ஆனால் நம்மை போல் மடையர்களை உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. பாவம், ராகுல் காந்திக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. குழந்தைத்தனமான பேச்சினால் பெரும் விபரீதத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையத்திற்கும் கட்டாயத்திற்கும் ஆளாகிக் கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி. தன்னுடைய இளம் வயதிலே இன்று பாரத தேசம் எங்கும் இளைஞர்களை கவர்ந்து எளிமையான தோற்றத்துடனும் நடைமுறையினாலும் மக்களை கவர்ந்து அரசியல் நடத்தி கொண்டு நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி போக வேண்டிய ராகுல் காந்தி இந்துக்களால், இந்து அமைப்புகளால் தான் பாரத தேசத்திற்கும் நம்முடைய இந்தியாவிற்கும் பெரும் தீங்கு என்று கூறியுள்ளார். பெரிய அச்சுறுத்தலே இந்த இந்து அமைப்புகளால் தான் என்று கூறியிருக்கிறார். லஷ்கர்-இ-தொய்பா ஒரு பெரிய விஷயம் கிடையாதாம், சிமி ஒரு பெரிய விஷயம் கிடையாதாம், ஐஎஸ்ஏ ஒரு பெரிய விஷயம் கிடையாதாம். பாவப்பட்ட பக்கிரிகளான, அன்றாடம் காட்சிகளான நம்முடைய இந்து மக்களுக்காக போராடி பல தியாகங்களும் சேவைகளும் செய்து வரும் நம்முடைய இந்து அமைப்பு தான் நம்முடைய இந்தியாவிற்கு பெரும் பெரும் பாரமாக இருந்து கொண்டிருக்கிறதாம். செய்தித்தாள்களிலே படித்திருந்தோம், நாம் இந்த செய்தியை கேட்டிருந்தோம். ஆனால் இந்து மக்களிடையே ஒரு எழுச்சி ஏற்படவில்லை. இந்து மக்கள் இதை பற்றி கவலைப்படவில்லை. நிச்சயமாக இந்து மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு